அவரால முடியாத ஒரு காரியம் இந்த உலகத்துல இல்லவே இல்லைங்க. ஏன்னா அவர் வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரங்களையும் படைத்திருக்கிற ஒரு தேவன் அவர். அவர் சர்வத்தையும் ஆளுகிற ஒரு தேவன் அவர். சகலவற்றிற்கும் மேலும் அதிகாரம் கொண்டிருக்கிற ஒரு தேவன் அவர். அவர் எல்லாவற்றையும் தன் கரங்களிலே வைத்து ஆளுகிற தேவன் அவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா அவர் சொன்னார்னா எல்லாமே கீழ்ப்படியும் பாருங்க. கடலை பார்த்து சொல்கிறார், இறையாதே அமைதலா என்று சொல்கிறார், கடல் அமைதியாகிறது. அலைகளை பார்த்து சொல்கிறார், இம்மட்டுமா மிஞ்சி வராது என்று சொல்லி அலைகள் அதோடு கூட நின்று விடுகிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அவரால் எவரையும் உயர்த்த முடியும், எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களையும் ஏற்படுத்த முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எவைகளெல்லாம் கூடாது, இது நடக்குமா, இது நடக்காதா, என்னால் இதை செய்ய முடியுமான்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது உங்களால செய்ய முடியாதுதான், அது உங்களால் நடக்காதுதான். ஆனால் தேவன் நினைத்தால் எல்லாம் நடக்கும். என் தேவனிடத்துல நோக்கி நீங்க கேட்டு பாருங்க, கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வார். நடக்காத காரியங்களை நடத்தி காண்பிப்பார். உங்க வாழ்க்கையில எவையெல்லாம் குறைவா இருக்குதோ எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்குவார். அவரால் எல்லாமே கூடும்.